உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று இயேசு அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வந்தார் என்று ஒரு ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இங்க கோட்படுகிறார், இங்க பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இங்க நிறைய காரியங்கள் இருந்தாலும் முதலில் தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி. ஏன்னா தரித்திற்கு சுவிசேஷம் தான், ஏழ்மைக்கும் தரித்திரத்துக்கு வறுமைக்கும் இந்த சுவிசேஷம் தான் ஆன்சர், சுவிசேஷம் தான் பதில். அப்போ ஒருவர் தரித்திரத்தில் இருக்கும் சொன்னால் அவங்க தரித்திரத்தை போக்குவதற்கும் அவங்களுடைய வறுமை அங்க ஏழ்மைத்தனத்தை போக்க இந்த சுவிசேஷம் தான் தேவை. அதனால்தான் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்க நான் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் தரித்திரருக்கு தேவைப்படுகிறது. அநேக தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் வறுமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் அவர்களால் மேல வர முடியாது. ஆனா இந்த சுவிசேஷத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் வார்த்தை அவர்களுக்கு அறிவித்தால் இந்த தரித்திரத்தை போக்குவதற்கு இயேசுவின் வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணபடியாக. இன்னைக்கு தரித்திற்கு இயேசுவின் சுவிசேஷம் தேவை. ஏன்னா தரித்திரத்திலும் வறுமையிலும் கடனிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த இயேசு, தான் பவுல் சொல்லுகிறார், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நமக்காக சிலுவையில் தரித்திரரானார். இன்னைக்கு தரித்திரத்தை போக்குவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில் தரித்திரரானார். என்னுடைய தரித்திரத்தையும் உங்களுடைய தரித்திரத்தை போக்குவதற்கு சிலுவையில் அவர் தரித்திரரானார். ஏன் தெரியுங்களா? நம்ம இன்னும் தரித்திரத்தில் இருப்பதற்காக அல்ல, நம்மை ஐஸ்வர்யன் ஆக்குவதற்கு அவர் தரித்திரரானார். அதுதான் சொல்றார், என் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தரித்திரர்களுக்கும் ஏழ்மைக்கும் ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் தான் பதில், இந்த சுவிசேஷம் தான் ஆன்சர். இயேசுடைய சுவிசேஷம், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துல அவர் உங்களுக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார்.